உதாரணமாக இப்போ நான் வந்துட்டு டாபிக் வந்து எடுத்து போடுவேன். ஓகேவா? அது என்ன டாபிக்னா என்னோட ஒர்க் வந்து எடுத்து கொடுப்பேன். சரியா? ஒரு பேப்பர் ஒர்க் பண்ணிட்டு அதை நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். சரி, அந்த ஒர்க் பண்ணி பார்ப்போம். அந்த ஒர்க் பற்றி என்னென்னா அந்த ஒர்க் என்னென்னா formation of functional electrical scaffold containing polyethylene circular device for motion engineering. ஓகேவா? பாலியூரின் ஒரு மெட்டீரியல் ஒரு மெட்டீரியல் வந்து என்ன பண்ணிங்கன்னா அதுக்குள்ள வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் டீப்ரைன் பண்ணிருக்கு. சரியா? எங்கே யூஸ் பண்ணிக்கிறதுனா போட்டு யூஸ் பண்ணிருக்கு. ஓகேவா? கிருஷி இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸ்கின் டிஷ்யூ இன்ஜினியரிங், போன் டிஷ்யூ இன்ஜினியரிங், ஆர்டிக் டிஷ்யூ இன்ஜினியரிங். கிருஷி இன்ஜினியரிங் என்னன்னா இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு புண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஒரு புண்ணு இருக்கு. ஒரு புண்ணு வந்து சரியா? கோட்டு ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க? ஒரு புண்ணு என்ன பண்ணுவாங்க? ட்ரீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? மருந்து போடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? மருந்து போடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஸ்டிச் பண்ணுவாங்க. பார்த்துட்டீங்க, அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுவாங்க. பட் டிஷ்யூவில் என்ன பண்ணுறேன்னா ஒரு மெட்டீரியல் பார்த்தியா, ஒரு மெட்டீரியல் கேப்டலாக கன்வெர்ட் பண்ணி அது வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதை பண்ணதுக்கு என்ன ஆகும்னா உண்டு வந்து சீக்கிரம் க்ளோஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சுங்களா? ஏன்னா வந்துட்டு ஸ்டிச்லாம் போடும்போது டைம் அதிகமாகும், மறுபடியும் வந்து ரீட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டிச் எடுக்கணும். ஓகேவா? பட் ஸ்கேஃபோல்டர் வந்து என்ன ஆகும்னா ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? க்யூர் ஆகும், பட் ரீட்ரீட்மெண்ட் இருக்காது. ஓகேவா? அப்ஸ்ட்ராக்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரோஸ்பிட்டிக், ஆனால் வந்து ஸ்கேஃபோல்ட் வந்து எது யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா எலக்ட்ரோஸ்பிட்டிக் யூஸ் பண்ணி பண்ணிடுது. ஓகேவா? எலக்ட்ரோஸ்பிட்டிக் டெக்னிக்கே என்னன்னா இப்போ நான் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து பவுடராக இருக்கும், ஒன்றும் சாலிடாக இருக்கும். பட் எலக்ட்ரோஸ்பிட்டிக் என்ன ஆகும்னா சாலிடாக இருக்கிறது வந்து என்ன ஆகும்னா ஃபைபராக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸ்கேஃபோல்டில் கூட இருக்கிறது ஃபைபராக இருக்கும். ஓகேவா? பட் பை எலக்ட்ரோஸ்பிட்டிக் is an emergency tool, the process method of fabricating nanofibers. This work aims to fabricate electric polyethylene containing circular device of molding. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா once we fabricated the scaffolds, it will be sent to the tissue analysis. அது ஏன் பண்ணுறோம்னா போர்ட் டிஷ்யூ இன்ஜினியரிங் வேலையே இல்லையா அப்போ டெஸ்ட் பண்ணிட்டு நிறையா டெஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? போர்ட் டிஷ்யூ இன்ஜினியரிங்கில் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா டியூமரு, அப்ளாசர், போத் சைட்ஸ், ஆஸ்டியோலிசிஸ் இது எல்லாருமே என்னன்னா இந்த டிஃபெக்ஷன் என்ன ஆகும்னா போன் இருக்கும். இந்த போன் டிஃபெக்ட்ஸ் நிறையா இருக்கும். ஓகேவா? ரெண்டு டிஃபெக்ட்ஸ் இருக்கு. டியூமர், அப்ளாசர், போத் சைட்ஸ், ஆஸ்டியோலிசிஸ், நியூரல் டிஃபெக்ட்ஸ். ஓகேவா? இந்த டிஃபெக்ட்ஸ்ல என்ன ஆகும்னா there will be some movement in the bone. So apply the scaffold and scaffold will receive the remodeling bone. ஓகேவா? பட் கமர்ஷியலாக எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆட்டோகிராஃப், அல்லோகிராஃப் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆட்டோகிராஃப்னு என்னன்னா உனக்கு ஒரு புண்ணை இருக்குன்னா உன்னோட உடம்புலேருந்து எடுத்து வேலை வைப்பாங்க. உன்னோட ஆர்கனே எடுத்து வைப்பாங்க. ஓகேவா? அல்லோகிராஃப்னு என்னன்னா அனிமல்லேருந்து எடுத்து வேலை வைப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஆனால் அது ஓவர் பண்ணுறது என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேவா? எலக்ட்ரோஸ்பிட்டிக் டெக்னிக் தான் என்ன சொல்கிறாங்க. எலக்ட்ரோஸ்பிட்டிக் இஸ் a technique which involves applying high voltage to the polymer film which don't need nanofibers at the conductor. ஓகேவா? இது என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு வந்து பாலிமர் என்ன பண்ணுறேன்னா சொல்யூஷன் லோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அந்த சொல்யூஷன் என்ன பண்ணுறேன்னா ஃபிலிப்ஸ் நம்ம லோட் பண்ணிக்கணும். அந்த டிடி என்ன பண்ணுவோம்னா ஹை வோல்டேஜ் கனெக்ட் பண்ணிவிட்டுருவோம். வோல்டேஜ் அதிகமாக என்ன ஆகும்னா அந்த லிக்விட் வந்துட்டு கன்வெர்ட் ஆகி நேனோ ஃபைபர் ப்ரொடியூஸ் ஆகி கஸ்லிக்கு டெபாசிட் ஆகும். அலுமினியம் ஃபாயில் டெபாசிட் ஆகும். ஓகேவா? அந்த அலுமினியம் ஃபாயில் டெபாசிட் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு நீ பாலிமர் வந்துட்டு இதில் கிடைக்கிறது இல்லை, டிஎம்ஓ பொருள் சால்வெண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். அதை எவாபரேட் பண்ணுறது தான் டிஎம்ஓ. இது வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகேவா?
polyurethane. The polyurethane here. Polyurethane commonly used polymers in making test materials in the form of foams, peppers, inks, and foundry materials. Polymer. Starting வந்து சொன்னேன் இதில் என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன் நான் ஒரு பாலியர் தேர்ந்துட்டேன் அதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னு சன்ஃப்ளவர் ஆயில் டீப்பாக யூஸ் பண்ணிப்பேன் சன்ஃப்ளவரை ஏன் செலக்ட் பண்ணணும்னா சன்ஃப்ளவர் ஆயில்